வணக்கம் சொந்தங்களே. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஊறுகாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதே உங்களுக்கு எந்த மெத்தட்ல நான் செய்யறேன், எப்படி வீட்லயே வந்து இப்படி சுத்தமா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு, அதாவது நம்ம மில்லுல போய் வந்துதான் கடையில வாங்கி எந்த ஒரு பொருளும் நம்ம பண்ணல, வீட்லயே அரைச்சு வச்சு நம்ம பண்றதை எப்படின்னு உங்களுக்கு நான் இப்ப காமிக்க போறேன். வாங்க பாக்கலாம். ஆன் பண்ணிட்டோம். சுத்தமா ஆட்டின நல்லெண்ணெய், சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது பூண்டு ஊறுகாய். எல்லாம் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம், கடுகு போட்டுக்கிறோம். சரிங்களா? கடுகு போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்க போறோம் அப்படின்னா பூண்டு. பூண்டு போட்டா நல்லா வாசனையா இருக்குங்கிறதுக்காக நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். ஓகே, நல்லா இத பச்சை வாசனை போற வரையும் நல்லா வந்து இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இது மாதிரி பொன்னிறமா வரணும். பொன்னிறமா வர வரையும் நல்லா இது மாதிரி நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த மசாலா, இந்த பூண்டு ஊறுகாய்க்கு நம்ம தேவையான மசாலா என்ன அப்படின்னா, வெந்தயம், கடுகு, இது ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்து அதை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம. அடுத்து வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போறோம் அப்படின்னா, இது நம்ம வீட்லயே மிளகா வாங்கி காய வச்சு அரைச்சு வச்ச தனி மிளகாத்தூள். வெறும் தனி மிளகாத்தூள், எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பூண்டு ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாவே தேவைப்படும், அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்காக இப்படி போட்டு நம்ம ஃபர்ஸ்டே பண்றோம் அப்படின்னா, அப்பதான் வந்து அந்த பச்சை இந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த எண்ணெய் ஸ்மெல்லே வந்து வதங்கி போயிரும். அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்டே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விடுறது. சரிங்களா? இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லயே நம்ம அடுப்பு வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வேணா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு கருகி போகாது. அது மாதிரி நம்ம வந்து வீட்டுல வந்து சோம்பு தூள்ல இருந்து சீரகத்தூள்ல இருந்து எல்லாமே மில்லுல போய் காய வச்சு நம்ம அரைச்சி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல ஸ்பெஷலா யூஸ் பண்றதுதான். நம்ம கடையில வந்து எந்த ஒரு பாக்கெட்லயுமே நம்ம வந்து பொருள் எதுவுமே நம்ம வாங்குறதே கிடையாது. எந்த பொருளா இருந்தாலும் நம்மள்ட்டே கிடைக்கும். பொடி வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ரசப்பொடி வேணுமா, இல்ல கறி மசால் பொடி வேணுமா, எந்த பொடி வேணாலும் நீங்க வீட்லயே வாங்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்றோம், இது என்னது, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். ஓகே, நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு, வாசனையும் வருது. உங்களுக்கு வாசனை வருதா? இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பூண்டு எண்ணெயில போட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கோம். அந்த பூண்டை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கையில நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்மளுக்கு பண்ணலானாலும் சரி 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மள்ட்ட இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து உதவி பண்ணணும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, அரிசி இல்லாதவங்களுக்கு அரிசி, அது மாதிரி நம்ம உதவி பண்றோம். வர காசுல எல்லாம் அது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால சொந்தங்கள் நீங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவு தரும்படி நாங்க கேட்டுக்கொள்றோம். யாரும் பிறவிலேயே வந்து பணக்காரங்களா பிறக்கிறது இல்ல, சரியா? அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் என்னவோ அதை தெரிஞ்சு நம்ம இதை பிடிச்சுக்கிட்டு விடாமுயற்சியோட நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த தொழிலுமே நமக்கு வெற்றி தான் தரும், சரிங்களா? நம்ம இப்ப இதுல பூண்டை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து இதோட சேர்த்து விட்டுக்கணும். இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இது வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பண்ற பூண்டு ஊறுகாயில இருந்து இஞ்சி ஊறுகாய், தக்காளி தொக்கு, சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். நல்ல ஸ்பைசியா தான் இருக்கும், நல்ல காரமா காரச்சாரமா எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அடி பிடிக்காம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். எங்களோட பிசினஸுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு தரணும். நான் ரொம்ப கேட்டுக்கிறது அது ஒண்ணுதான். எங்களால முடிஞ்ச அளவு நாங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுவோம். எங்க பிசினஸுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு தந்துட்டே இருங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இந்த டைம் பாஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க தயவு செய்து. எது இருக்கு பாத்தீங்களா நம்ம ஊறுகாய், அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். செட்டிநாடு சுவையில் நம்மளோட எல்லா ஊறுகாய் வகையுமே கிடைக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், அப்புறம் வந்து பூண்டு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், எல்லா ஊறுகாயுமே நமக்கு, மாங்காய் ஊறுகாய், எல்லா ஊறுகாயுமே நமக்கு செட்டிநாடு சுவையில கிடைக்கும், சரிங்களா? வேணுங்கிறவங்க வாங்கி சுவைத்து பாருங்கள். நமக்கு எண்ணெய் நல்லா திரண்டு வரணும். திரண்டு வந்தாதான் அதோட சுவை ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்றோம். பேக் பண்ற வீடியோவும் பாருங்க. நம்மள்ட்ட இப்ப வந்து ஒரு 20 பேர் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 20 பேருக்கு தேவையானதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சு நம்ம வீட்லயும் வச்சுக்க முடியாது. அது மாதிரி வேணுங்கிறவங்கள சொல்லுங்க. இதுல இப்ப நம்ம உப்பெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். ரொம்ப சூப்பரா அருமையா இருக்குங்க. இது மாதிரி ஊறுகாய் கிடைக்கவே கிடைக்காது. வெரி டேஸ்ட். நம்ம கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குனாம நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம என்ன நாட்டு சக்கரை யூஸ் பண்றோம் அப்படின்னா
உழவன் இயற்கையான ஆரோக்கியம் நாட்டு சர்க்கரை இது மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது மட்டும் நம்ம கடையில வாங்கிக்கலாம். சரிங்களா? நம்ம சுவையான செட்டிநாடு சுவையில் பூண்டு ஊறுகாய் ரெடி. இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பாட்டோட இட்லி தோசைக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கும். அது மாதிரி நாங்க பண்ணிருக்கிறோம். நீங்க 6 மாசம் வரையிலுமே நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா. இங்க இருங்க, நம்ம செட்ல ஆட்டின எண்ணெயே எவ்வளவு இருக்கு பாருங்க. ஊறுகாய் கெட்டும் போகாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்கி சுவைத்து பாருங்க.